கட்டுமான துறை சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் யோகி ட்ரேடர்ஸின் இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எல் டைப் காலம் பாக்ஸு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆங்கிள் எல்லாமே தேவையான அளவு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் வெட்டுறது, ஹோல்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் செஞ்சுட்டு ஆங்கிளுடைய பெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரேமே போடுறோம். ஏன்னா ஆங்கிள் பெண்ட் ரிமூவல் செஞ்ச பின்னாடி ஃப்ரேம் போட்டால் தான் ஃப்ரேம் நேராக வரும். முதல் நம்ம பேஸ் சரியாக நேர் வச்சிட்டோம்னா பாக்ஸு அந்தளவுக்கு குவாலிட்டியாக நீட்டாக வரும். அதன் பிற்பாடு நம்ம சீட் வச்சு டாக் வச்சிடுறோம் ஃப்ரேமில். இது சுற்றுக்கு சுற்று நம்ம ஃபுல்லாமே சீட்டு வெள்ளடிச்சிடுறோம். அதற்கு அப்புறமா நம்ம பாக்ஸுக்கு உள்ள சீட்டுக்கும் ஆங்கிலுக்கும் ப்ளஸ் ஆங்கிலும் எல்லா இடத்துலையுமே நல்ல வலிமையாக நம்ம வெல்டிங்கை அடிச்சிடுறோம். இதன் பிற்பாடும் ஹீட்டுனால் வர்ற ஒரு சில பெண்டுகளை நம்ம மறுபடியும் பெண்ட் ரிமூவல் பண்ணிவிட்டு கிரைண்டிங்கும் செஞ்சிடுறோம். கிரைண்டிங் செஞ்சு நம்ம ஒரு பாக்ஸை சாம்பிளுக்கு செட் பண்ணியும் எல்லா ஹோல்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம பெயிண்டிங் ப்ராசஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம சீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் பண்ணுறோம். இது உங்களுக்கு பெயிண்டிங்கு லைஃப் வர்றதுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். நம்ம பெயிண்டிங் அடித்த பிற்பாடும் ஒரு செட்டு சாம்பிளுக்கு நம்ம எல்லா ஹோல்ஸும் மேட்ச் ஆகுதா, பெர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். இந்த 7 அடி மற்றும் 4 அடி முக்காலுக்கு முக்கால் பாக்ஸ் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த வாடிக்கையாளருக்கு யோகி ட்ரேடர்ஸின் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எங்களுக்கு பேராதரவு கொடுத்து எங்கள் கூட ட்ராவல் செய்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். வாழ்க. வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் யோகி ட்ரேடர்ஸின் சார்பாக நன்றி.